நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மிக முக்கியமான சாப்டர். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான நம்ம இந்தியன் பாலிட்டியில் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இதுதான் இந்த வாரத்துக்கான பாலிட்டியில் இறுதி கான்செப்ட். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம போர்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் கடைசி செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி பீரியட். ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன, இந்தியன் பாலிட்டியில் எமர்ஜென்சி இது வரைக்கும் எத்தனை முறை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, அது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய சின்னங்கள், தேசிய கொடி எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய சின்னம் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், தமிழக சின்னங்கள் என்னென்ன, தமிழக பறவைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான கான்செப்ட். பாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ டைரக்ட் பிரின்சிபல் அதை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ, இந்த 2 வீடியோ தான் இந்த வாரத்துக்கான பாலிட்டி கான்செப்ட். இதோட இந்த வாரத்துக்கான பாலிட்டி முடியுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னைக்கான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி. இந்த நெருக்கடி நிலை முதல்ல என்றால் என்ன, அவசர நிலை பிரகடனம் சொல்லக்கூடிய இந்த எமர்ஜென்சி முதல்ல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு, எந்த அரசியலமைப்பிலிருந்து இது முதல்ல எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து இந்த நெருக்கடி நிலை கொண்டு வந்தாங்க. நெருக்கடி நிலையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில், இந்திய அரசாங்கத்தில் ஒரு நெருக்கடி நிலை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்காலத்தில், இல்லை இங்கே உள்நாட்டு அரசியல் கலவரத்தில், வெளிநாட்டு போர்கள் மூலமாக, உள்நாட்டு கலவரத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு, ஒரு அரசாங்கம் செயல்படுத்தப்பட முடியாத சூழல் உருவாகும். அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெருக்கடி நிலையை அறிவிப்பாங்க. இந்த நெருக்கடி நிலையை அறிவிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும். அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும். அனைத்து அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும்னா படாது. 21 போன்ற 2 அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமை தானாக நிறுத்தி வைக்கப்படும். அடிப்படை உரிமைனா பேசுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, கூட்டம் கூடுறது, இதெல்லாம் தானாக தடை செய்யப்படும். ஸோ எமர்ஜென்சி காலகட்டத்தில் தனியாக கூடக்கூடாது, நான் சங்கம் அமைப்புக்கிறேன்னு இருக்கக்கூடாது, நான் காஷ்மீருக்கு போகிறேன்னு அடம்பிடிக்கக்கூடாது. அப்போ இந்த நெருக்கடி கால நிலையில் இது மட்டுமா கிடையாது, அரசியலமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சம்பளம் கூட குறைக்கப்படும். அப்போ ஒரு நெருக்கடி நிலை அப்படிங்கிறப்ப இந்த விஷயம்லாம் நடக்கும். அப்போ இந்த விஷயம்லாம் எப்பப்போ நடக்கும், போர்க்கால சூழலில். காஷ்மீரில் ஏதாவது போர் நடந்துச்சுன்னா காஷ்மீர் பகுதியில், அப்போ இந்தியா முழுக்க எமர்ஜென்சி கொண்டு வரலாம். அதுக்கு பேர் நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ இந்தியா முழுக்க ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்தால் அதுக்கு பேர் நேஷனல் எமர்ஜென்சி. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கொண்டு வரலாம். ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கொண்டு வரலாம், அதுக்கு பேர் ஸ்டேட் எமர்ஜென்சி. அப்போ எமர்ஜென்சியை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி மற்றும் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. நிதி நெருக்கடி காலநிலை, நிதி பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த சம்பளங்கள் பாதியாக குறைக்கப்படலாம், குடியரசுத் தலைவர் சம்பளம் கூட குறைக்கப்படலாம். ஆனால் இது வரைக்கும் நிதி நெருக்கடி காலநிலை வந்தது கிடையாது இது வரைக்கும். அப்போ நேஷனல் எமர்ஜென்சினா இந்தியா முழுக்க ஒரு எமர்ஜென்சி கொண்டு வருது. ஸ்டேட் எமர்ஜென்சினா இப்போ ஓரளவு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு அரசியல் சூழலை கலவர பூமியாக மாறப்போகுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அங்கே ஒரு நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் வருது, ஒரு அரசியல் கட்சினால் ஒரு சூழலை அங்கே ஒரு அமைதியான சூழலை கொண்டு வர முடியாது அப்படின்னா அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் எமர்ஜென்சினா நெருக்கடி காலநிலை. இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். அப்போ இதோடைய ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெருக்கடி நிலை என்பது நெருக்கடி கால நிலைகளில் எதிர்கொள்ளும் விதமாக மத்திய அரசு 3 அமைப்புகளில் நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம். நேஷனல் எமர்ஜென்சி மறந்துடாதீங்க, 3 முக்கியமான எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி 352 352 மறந்துடாதீங்க. 352 ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடினா 356 அப்படின்னு சொல்லுவாங்க. 356. அப்போ ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360. என்னடா உனக்குள்ளே எழுதிக்கிற, மொத்தம் 3 எமர்ஜென்சி, 352 356 360. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. மொத்தம் 3 மிக முக்கியமான நெருக்கடி. இந்த ஆர்டிக்கல் மட்டும் தெரிஞ்சா போதும், மற்ற இம்பார்ட்டன்ட் பின்னாடி பார்க்குறோம். சரி சார், எப்போ கொண்டு வருவாங்க பார்த்தலாமா? எப்போ கொண்டு வந்தாலும் பார்த்தலாமா? நம்பர் 1, போர், வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஈடுபடும் போது குடியரசுத் தலைவர் நினைச்சா இந்த இதை கொண்டு வரலாம். முடிஞ்சு போச்சு, அது மட்டும் தெரிஞ்சா போதும்.
இது இப்போ நம்ம இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நினச்சா எமர்ஜென்சியை கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் அதுக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் பெற வேண்டும். எத்தனை மாதத்துனா 2 மாதத்தில். இப்போ ஸ்ரீலங்காவோ இல்லை பாகிஸ்தானோ ஏதோ ஒன்று இங்கே வந்து ஒரு போர் அறிவிப்பு வெளியிடுறாங்க, இந்தியாவை நாங்கள் தாக்க போகிறோம்னா டக்குன்னு நம்ம எமர்ஜென்சியை கொண்டு வந்துடலாம். குடியரசுத் தலைவர் நினச்சா கொண்டு வந்துடுவார். ஆனால் அந்த எமர்ஜென்சியை அப்ரூவ் பண்ணுறது நம்ம 2 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், இங்கே பாராளுமன்றம் ஒப்புதல் பெற வேண்டும். அந்த பாராளுமன்றம் ஒப்புதல் பெற்றுச்சுன்னா எவ்வளவு வரைக்கும் போகும் அப்படின்னா 6 மாதம். ஒவ்வொரு 6 மாதமும் நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். இது எப்போ நடக்கும், உள்நாட்டு கிளர்ச்சினால இது வரைக்கும் நடக்கும். இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்களா, கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை முறை, 3 முறை. 1962 ரொம்ப முக்கியம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 62, 71, 62, 71 மற்றும் 75. 1962 தெரியும் உங்களுக்கு, பாகிஸ்தான் போர், உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. 1971, 1962, 1971. 62 இதில் 1 கூட்டிக்கோங்க, 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1962, 71, 75 நேஷனல் எமர்ஜென்சி 3 முறை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸ்டேட் எமர்ஜென்சி என்றால் என்ன, ஒரு மாநிலத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவாத பொழுது ஆளுநர் டக்குன்னு என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்துடலாம். ஸோ மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும், அரசியலமைப்பு இயங்கும் நிலை செயலுற்றும் பொழுது ஆளுநரின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தனது 356 அடிப்படையில் ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். முதல் முறையாக ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, பஞ்சாப். 1951 முதலாக பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ 352 தான் சொல்லுது. இதுவும் அதே போல் அறிவிக்கப்பட்ட 2 மாதத்துக்குள்ள ஒப்புதல் பெற வேண்டும். பாராளுமன்றம், இதுக்கும் பாராளுமன்றம் ஒப்புதல் பெற வேண்டும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒருவரை பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். முதல் மாநில நெருக்கடி கொண்டு வரப்பட்டது 1951 பஞ்சாப்ல கொண்டு வரப்பட்டது. ரொம்ப மிக முக்கியம். மாநில நெருக்கடி நீண்ட காலம் நடைபெற்ற மாநிலமும் பஞ்சாப் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 4 முறை ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. 4 முறை, ரொம்ப முக்கியம். 1977 ரொம்ப முக்கியம். 1977, அதுக்கப்புறம் 1980, 1977, 1980, 1989, அடுத்து 1991 உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது எமர்ஜென்சி கொண்டு வந்தது 1991. இதை பற்றி நான் பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இந்த வருஷத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 1977 இந்திரா காந்தி அம்மை அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 1977, 1980, 1989, 1980 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 1977, 1980, 1989, 1991 முடிஞ்சு போச்சு. இந்த 4 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நிதி நெருக்கடி என்பது நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்திய பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்படக்கூடிய நிதி எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. 360 ஆர்டிகல் 360 இதுவரை ஒரு முறை கூட நம்ம நிதி நெருக்கடி நம்ம கொண்டு வரப்படவில்லை. போதும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன சொன்னேன், 352 நேஷனல் எமர்ஜென்சி, 352 நேஷனல் எமர்ஜென்சி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 360 ஃபினான்ஸ் எமர்ஜென்சி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மிச்சதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சார்னா தேவையில்லை. ஆனால் இன்னும் 2 ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரா மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் 2 மட்டும் தெரிஞ்சுக்கணும். 358, அதாவது நெருக்கடி நிலை கொண்டு வரும் பொழுது ஆர்டிகல் 19 தானாக செயலிழந்து விடும், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும். 19 தானாக செயலிழந்து விடும் சொல்றது 358. நீங்கள் என்ன பண்ணாலும் 20 மற்றும் 21 தொடவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், தனி மனித சுதந்திரம். ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 காரணமில்லா கைது தடை. சரத்து 20 மற்றும் 21 குடியரசுத் தலைவரை நினைத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி சொல்கிறதா 359. இந்த நெருக்கடி காலங்களில் அறிவிக்கப்பட்ட பொழுதும் பிரிவு 20 மற்றும் 21 குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்தி வைக்க முடியாது என்று கூறுவது 359 முடிஞ்சு போச்சு. அப்போ 358, 359 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 19 நின்றோம், ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். 19 சரத்து நிறுத்தி வைக்கப்படும். குடியரசுத் தலைவர் நினைச்சாலே அந்த சரத்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ எமர்ஜென்சி காலம் அறிவிக்கப்பட்ட பொழுது தானாக 19 செயலிழந்து விழும் சொல்கிறது 358. நீங்கள் என்ன அறிவித்தாலும் 20 மற்றும் 21 தொட முடியாது அப்படின்னு சொல்கிறது 359. 360 சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இதிலிருந்து ஒத்த கேள்வி கேட்க முடியாது, எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்து தேசிய சின்னங்கள். தேசிய சின்னம் மொத்தம் நீங்கள் 4 தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த 4க்கு ஷார்ட்கட்டை டேரெக்டாக நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லிட்டேன்னா அது ரொம்ப ஈஸி. அது என்னென்னு மட்டும் பார்த்துருவோம், சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
முதல்ல தேசிய கொடி. தேசிய கொடி என்ற விகிதத்தில் இருக்கும், 3:2 என்ற விகிதத்தில் இருக்கும். ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர் தான் அதை வடிவமைத்தார். வேலூரில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் முதலாக தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. தேசிய கொடி 3:2. ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் உருவாக்கினார். முதல்ல தேசிய கொடியை ஏற்றின இடம் என்ன, குடியாத்தம் வேலூரில் இருக்குது, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம தேசிய கொடி எப்போ அங்கீகாரம் செஞ்சோம், இதுதான் நம்ம தேசிய கொடின்னு எப்போ இது பண்ணோம். எப்போதுமே ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றணும். அப்போ கொடி ஏற்றும் போது 1947 ஆகஸ்ட் 15 இதுதான் தேசிய கொடி நம்ம ஏற்றினா தான் சுதந்திர தினம் கொண்டாட முடியும். அப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை 22 1947 இதுதான் நம்ம தேசிய கொடின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம தேசிய கொடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஓவர். அதுக்கப்புறம் தேசிய கீதம், தேசிய பாடல். தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஜனகணமன அப்படிங்கிறது தேசிய கீதம், அப்படித்தானே, தெரியும் தானே. வந்தே மாதரம் தேசிய பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இதில் என்னன்னா ரெண்டுமே அங்கீகாரம் செஞ்சது. இதுதான் எங்களோட தேசிய கீதம், இதுதான் எங்களோட தேசிய பாடல் அங்கீகாரம் செஞ்சது குடியரசு தின விழாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24 1950. சரி எங்க முதல் பாடுனாங்க, ரெண்டுமே காங்கிரஸ் மாநாட்டில் பாடினாங்க. ஆனால் வருஷம் மாறுபடும். தேசிய கீதம் பாடப்பட்டது 1911. இதுவே தேசிய பாடல் அதுக்கு முன்னாடி 1896. தேசிய கீதத்தோட ஆர்ஜின் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா வங்காள மொழி. இதுவே தேசிய பாடல் சமஸ்கிருதம். இந்த தேசிய பாடல் எந்த இதில் இருந்தனா ஆனந்த மடம் என்ற இதழ் மூலமாக எடுக்கப்பட்டது. ஆனந்த மடம். இதில் என்ன ட்விஸ்ட்னா ஃபஸ்ட்டு 1896 தேசிய பாடல் தான் பாடுறாங்க. ஆனால் இதை உருவாக்குனது பங்கிம் சந்திர சட்டர்ஜியாக இருந்தாலும் அந்த மாநாட்டில் பாடுனது யார் தெரியுமா? இப்போ பாடுவாங்களே, பாடுனது இவர் பாடுறாரு, ரவீந்திரநாத் தாகூர் பாடுறாரு, 1896 பாடுறாரு. ஆஹா, அருமையாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல்னு ஒன்று இயற்றியிருக்காரு. அப்போ நம்ம ஜனகணமனன்னு ஒரு தேசிய பாடலை ஏற்றுவோம் அப்படின்னு இயற்றி 1911 பாடுறாங்க. அப்போ தேசிய பாடல் காங்கிரஸ் மாநாட்டில் யார் பாடினாங்கன்னு கேட்டால் நீங்கள் ரவீந்திரநாத் தாகூரை சொல்லிடணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தேசிய சின்னம் குடியரசு தின விழா அன்னைக்கு முடிவு செய்யப்பட்டது, நான்முக சின்னம். ஸோ தேசிய சின்னம் 1950 ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னம் என்ன? மாநில விலங்கு வரையாடு, இந்த இருக்கு வரையாடு. அதுக்கப்புறம் மாநில பறவை மரகத புறா. எஸ், சந்தோஷம். அடுத்து மாநில மலர் செங்காந்தல் மலர், கேட்கலாம் அதெல்லாம். அடுத்து மாநில மரம் பனை மரம். நமக்கு இதில் தேசிய சின்னம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்கிறதெல்லாம் 1950 அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் தேசிய பழம், ஆலமரம், பனை மரங்கிறது மாநிலத்துக்கான மரம், தேசிய மரம்ங்கிறது ஆலமரம். மிக முக்கியமாக தாமரை தேசிய பூ. இது எல்லாமே 1950 முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து மயிலும் புலியும் அதாவது மயில் பறவை 1963. 10 வருஷம் கழிச்சு 1973 தான் புலி. ஃபஸ்ட்டு சிங்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புலியாக மாற்றிட்டாங்க. சரி, 1973 63 ஞாபகம் வச்சுக்கலாம், சந்தோஷம். அதுக்கப்புறம் 6 கங்கை 2008 தான் முடிவெடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் யானை பாரம்பரிய விலங்கு 2010. அதுக்கப்புறம் டால்ஃபின் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவங்க ஆற்று ஓங்கில்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீர்வாழ் உயிரினம் டால்ஃபின் 2010. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய லாக்டோபெசிலஸ் சொல்கிறீங்களா தாவரம், ஸோ அதை சொல்லியிருக்காங்க லாக்டோபெசிலஸ் 2012 முடிவெடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுவும் உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். மற்றபடி இப்போ நான் சொன்னது தான் அதில் சொல்லியிருப்பாங்க. தேசிய நாள் காட்டி எப்போ எடுக்கப்பட்டது? அப்புறம் இந்திய நாணயம் ஷெர்ஷா ஷூரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தில் ரூபியா அப்படின்னு இருக்கு. ரூபியா அப்படிங்கிற பெயர் இருக்கு. அதுதான் உதயகுமார் அவர்கள், உதயகுமார் அவர்கள் ஸோ 2010 வடிவமைச்சார் இந்த சின்னத்தை. இதுதான் உங்களுக்கு தெரியும், இந்திய நாணய சின்னம் இப்படி போடுவாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஷெர்ஷா ஷூரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் தேசிய உறுதிமொழி தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தேசிய பாடல் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் தேசிய கீதம். இதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லாக எடுத்தோம். சரிங்களா? நான்முக சின்னத்தை அவங்க எடுத்திருக்காங்க. நான்முகில் சத்தியமே ஜெயதே அப்படிங்கிற வடமொழி வாக்கியம் வந்து பேரறிஞர் அண்ணா வந்து வாய்மே வெல்லும் அப்படிங்கிற மாற்றினாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தது. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பார்த்தாலே போதும். இவ்வளோ தான் நம்ம இப்போ பார்த்தது. ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, நெருக்கடி நிலை. கடற்கனு ரிவிஷன் பண்ணியிருந்தோமா? வேணுமா? தேசிய நெருக்கடி, நிதி நெருக்கடி மற்றும் மாநில நெருக்கடி. தேசிய நெருக்கடி 352, 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360, 360க்கு மேலே 358, ஒன்றும் இல்லை 19 தானாக நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கப்புறம் 20, 21 யாரால் நிறுத்தி வைக்க முடியாது, 359 சொன்னோமா? 3 முறை இங்கே ஸ்டேட் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தோமா? 1962, 1971, 1975 நேஷனல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி 4 முறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா? சூப்பர். அதுக்கப்புறம் பறவை எது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம். தேசிய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது தேசிய கொடி 3:2. பெங்காலி வெங்கையா அவர்கள் குடியாத்தம் வேலூர் முடிஞ்சு போச்சு. எப்போ அங்கீகரிக்கப்பட்டது பார்த்தோம்? ஜூலை 22, 1947. அதுக்கப்புறம் தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஜனவரி 24, 1950. ஆனால் தேசிய கீதம் வந்து உருவாக்குனது ரவீந்திரநாத் தாகூர், இது பக்கிம் சந்திர சட்டர்ஜி, இது வங்காள மொழி, இது சான்ஸ்கிரிட்டு. இது மிக முக்கியமாக அதாவது தேசிய கீதம் உருவாக்குனது பாடப்பட்டது 1911. ஆனால் தேசிய பாடல் அப்படின்னு சொல்கிறது 1896. ரெண்டுமே காங்கிரஸ் மாநிலம் தான் உருவாக்கப்பட்டது. தேசிய சின்னம்ங்கிறது நான்முக சிங்கம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அசோகர் சின்னத்தில் இருக்கக்கூடியது. அது 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் நமதுன்னு. ஷெர்ஷா சூரியில் இருக்கக்கூடிய இந்திய நாணயம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவர் டி உதயகுமார் அவர்கள் தான் 2010 அதை உருவாக்கினார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அது அடிப்படையில் இன்றைக்கான பாலிட்டி கம்ப்ளீட். பாலிட்டி முடிச்சாச்சுங்க. இந்த வாரத்துக்கான பாலிட்டி நீங்கள் கேட்ட மாதிரி எடுத்து நான் கொடுத்துட்டேன். இனிமேல் படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வரவங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சுக்கிறேன். கார்த்திக், நன்றி, வணக்கம்.